பாக்கியலக்ஷ்மி கோபியை பார்க்க ராதிகா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் இங்கே கோபி ராதிகாவை பார்த்து, வா ராதிகா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ராதிகா இங்கே நல்லா இருக்கேன் கோபி, நீங்கள் எப்படி இருக்கீங்க, உடம்பு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு இங்கே ராதிகா கேட்குறாங்க. பரவாயில்ல ராதிகா, இப்போது மச் பெட்டர், நல்லா தான் இருக்கேன். ராதிகா, அப்புறம் மயோ எப்படி இருக்கா, உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லையே? நல்லா இருக்கும் கோபி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோபி, நான் உங்களை பார்க்க வந்ததுக்கான முக்கியமான விஷயமே, நாளைக்கு நம்ம மயுவுக்கு பிறந்தநாள், அது விஷயமா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு ராதிகா சொன்னதும் இங்கே கோபி, ஓ அப்படி ராதிகா, சூப்பர் ராதிகா, மயுவுக்கு பிறந்தநாள், சரி ஓகே, கண்டிப்பாக நம்ம எதனா பண்ணலாம் ராதிகா அப்படின்னு இங்கே கோபி சொல்கிறாங்க. ராதிகாவும், சரி கோபி, உங்கள் அம்மா வரேன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன். என்னை பார்த்தா உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, ஏதாவது பேசுவாங்க, தேவையில்லா பிரச்சனை தான் வரும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்துட்டு ராதிகா கிளம்பிடுறாங்க. ஈஸ்வரி இங்கே ராதிகா வந்ததை பார்த்து செம்ம டென்ஷனாக வராங்க. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்துட்டு போகிறா அப்படின்னு. இங்கே கோபி நாளைக்கு மயுவுக்கு பிறந்தநாள், ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதை பார்த்த நம்ம இனியாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மயுவுக்கு பிறந்தநாள்னு சொன்னதும் டேடி என்னமோ பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. என்ன யோசிப்பார், ஒருவேளை மயோவுக்கு என்ன திங்ஸ் வாங்கன்னு யோசிக்கிறார் போல். என்ன இருந்தாலும் டேடிக்கும் மயோவை பிடிக்கிறதில்ல அப்படின்னு இங்கே இனியா ஒன்று அங்கே நினச்சி போகிறாங்க. இனியா போகிற ஈஸ்வரி இனியாவை கூப்பிட்டு, இனியா இங்கே வா, என்னாச்சு, அவள் எதுக்கு இப்போ இங்கே வந்தா, அப்பாட்ட என்னடி பேசுனா அப்படின்னு கேட்க, அதுவா பாட்டி, நாளைக்கு அந்த மயோவுக்கு பிறந்த நாளாம், அதை இப்போ அப்பாட்ட சொல்லிட்டு போகிறாங்க. ஓ, அதுக்கு என்ன சொன்னாங்க அப்பா? நாளைக்கு வரேன் ராதிகா அப்படின்னு சொன்னார் பாட்டி. பாட்டி, அவங்க பொண்ணுக்கு பிறந்தநாள்னா அது எதுக்கு பாட்டி நம்ம டேடிகிட்ட சொல்லணும்? டேடியும் ஒன்று நானும் வரேன்னு சொல்கிறாரு. நாம் எப்படியாவது டேடியை அம்மாவோட சேர்த்துக்கலாம் தானே பார்த்துட்ருக்கோம். ஆனால் டேடி பாருங்களேன், புரிஞ்சிக்காம வரேன்னு சொல்கிறாரு. நாளைக்கு மட்டும் டேடி அங்கே போனாருன்னு வச்சுங்களேன், அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் பிறந்த நாளுக்கு மட்டும் அங்கே போனீங்களே, அப்புறம் என்ன, நீங்கள் அங்கேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு அது ஒரு பிரச்சனையாக்கி அப்புறம் டேடி அம்மா இங்கே வர விடாமல் பண்ணிவிடுவாங்க பாட்டி. நீங்களாச்சும் டேடிகிட்ட சொல்லுங்கள் பாட்டி, டேடி நாளைக்கு அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே இனியா சொல்கிறாங்க ஈஸ்வரிட்ட. உடனே ஈஸ்வரி, இனியா, நானும் தான் யோசித்தேன், கோபி ஏன் இப்போ இப்படி பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு இங்கே ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் நேராக போயிட்டு, கோபி இப்போது ராதிகா வந்தாலாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, ராதிகா வந்தா. ஏன் கோபி, அவள் எதுக்கு இங்கே வந்தா, அவளுக்கு இப்போ என்ன பிரச்சனையா, நீ இங்கே நிம்மதியாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலையாம்மா, எதுக்கு சும்மா சும்மா உன்னை இப்போது டிஸ்டர்ப் பண்ணுறா, நான் போய் கேட்டு வரவா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்க, கோபி உடனே, ஐயோ அம்மா அம்மா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு மயுவுக்கு பிறந்த நாளா, அதுதான் அதை சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தாம்மா. ஓ, அவள் பொண்ணுக்கு பிறந்தநாள்னா உனக்குனா கோபி, அது ஏன் உன்கிட்ட சொல்லணும், காசு எதுவும் கேட்டாளா? என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, மயோவும் எனக்கு ஒரு பொண்ணு தானம்மா, அதான் நாளைக்கு பிறந்தநாள், ஸோ நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனாமா அப்படின்னு சொல்ல, அப்படியா கோபி, நீ என்ன முடிவு எடுத்துருக்க? ஏம்மா, இல்லை கோபி, நீ என்ன முடிவு எடுத்துருக்குன்னு கேட்டேன். அதான் நாளைக்கு போயிட்டு வரலான்ட்ருக்கம்மாங்க. அப்படியா? ஏன் கோபி, நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், அந்த ராதிகாவை நம்பி போனதுனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையுமேனு, ஆனால் நீ இன்னமும் அந்த ராதிகா கூட போயிட்டு வரேன்னு சொல்கிறியே கோபி, அது எப்படிப்பா கரெக்டாக இருக்கும்? வேணாம் கோபி, நான் சொல்கிறது கேளு, இது எல்லாமே ஏதோ ஒரு பிளான் படி தான் நடக்கிற மாதிரி தெரியுது, நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது நாளைக்கு. இல்லைம்மா, நான் அங்கே போய் தங்க போகலாமா, போயிட்டு மயவுக்கு கேக் வெட்டுவாங்க, வெட்டி முடிச்சோடனே நான் இங்கே வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, கோபி நீ புரிஞ்சு தான் பேசுறியாப்பா, உனக்கே ஏற்கனவே உடம்பு சரியில்லைப்பா, அங்கே போனால் கண்டிப்பாக அந்த ராதிகா அப்புறம் அவங்க அம்மா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசுவாங்க, அப்படி பேசுனாங்கன்னா தேவையில்லாத உனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். டாக்டர் என்ன சொன்னாங்க, நீ கஷ்டப்படுற மாதிரியோ டென்ஷன் ஆகிற மாதிரியோ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா. உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ அங்கே போனால் கண்டிப்பாக டென்ஷன் ஆக, அவளுங்க டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணுவாளுங்க. நான் சொல்கிறது கேளுப்பா, அம்மா சொல்கிறது முக்கியம், அம்மா கரெக்டாக சொல்லுவேன் அப்படின்னு நினச்சேன்னா நீ அங்கே போகாத, இல்லை நான் போய் தான் ஆவேன்னா அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு எதுவும் பேச முடியலப்பா
அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கோபமாக போகிறாங்க. உடனே கோபிக்கு இங்கே என்ன பண்ணுன்னு தெரில. அம்மா வேறு என்ன புரிஞ்சிக்க மாட்றாங்க. சப்போஸ் நாம் நாளைக்கு அங்கே போகலைன்னா கண்டிப்பாக ராதிகா கோச்சிப்பா. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையேன்னு இங்கே கோபி நினைக்கிறாரு. ஈஸ்வரி ஏஞ்சி வெளியே போகும்போது கரெக்டாக அங்கே மயோ வராத பார்க்குறாங்க. மயோ வாசல் வந்து நிற்கிறத ஈஸ்வரி பார்த்துட்டு, ஏய் மயோ இங்கே வா, என்ன விஷயமா இங்கே வந்த, ஏன் இங்கே நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, அது வந்து என்னன்னு சொல்லு, ஏன் தடுமாறுற? இல்லை பாட்டி, டேடியை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஏன் என்ன விஷயமா டேடியை பார்க்க வந்த நீ இப்போது? இல்லை பாட்டி, அது வந்து சொல்லுன்னு சொன்னேன். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். சரி, அதான் டேடியை இன்வைட் பண்ணலான்ட்டு வந்தேன் பாட்டி. ஏண்டி உனக்கு பிறந்த நாள்லாம் அதுக்கு எதுக்குடி என் பையனை கூப்பிட்றீங்க? ஏன் நீயும் உங்கள் அம்மாவும் உன் பிறந்த நாள் கொண்டாட மாட்டிங்களா? என் புள்ள வந்து அதெல்லாம் பண்ணணுமா? இங்கே பாரு, என் புள்ள வந்து தான் அங்கே உன் பிறந்த நாளை கொண்டாடணுன்னு ஒரு அவசியமும் இல்லை, புரியுதா? உனக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுக்கணும், காசு எதுவும் வேணும்னா இந்தா வச்சுக்கோ, போய் ட்ரெஸ் எடுத்து நீங்களே கொண்டாடுங்க. என் பிள்ளைங்க வரமாட்டான், புரியுதா? இன்னொரு வாட்டி டேடியை பார்க்கணும் கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரக்கூடாது, போங்கல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மயவும் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்தில் இங்கே ராதிகா மயவை காணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மயோ வீட்டுக்கு வரல, எங்கே போனான் அப்படின்னு தேடும்போது கமலா சொல்கிறாங்க, ராதிகா அது வந்து மயோ கோபியை பார்க்கறதுக்காக கோபி வீட்டு தாண்டி போனான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிற, மயோ ஏம்மா அங்கே தனியாக அமைச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை ராதிகா, மயோ தான் நான் போயிட்டு டேடியை கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்ல, ஏம்மா இப்படி பண்ணுற, அங்கே தான் அந்த ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அது எதனா ஒன்று இருக்கணும் பேசுமா, பேசுனா மயோவால் தாங்க முடியுமா, நம்மளாலே தாங்கிக்க முடியல, ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்னு ராதிகா இங்கே வந்து தேடுறாங்க. இங்கே வந்ததும் ராதிகாவை பார்த்த பாக்கியா, என்ன ராதிகா இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, பாக்கியா இது மாதிரி மயோ இங்கே வந்தாளா அப்படின்னு கேட்க, மயோவா, மயோ இங்கே எதுவும் வரலையே ராதிகா, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மயோ கோபியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கா, ஆனால் சாயந்தரம் வந்திருக்கா, நாங்களும் இங்கே தான் இருக்கோம்னு நினச்சி இருந்துட்டோம், இது வரைக்கும் மயோ வீட்டுக்கு வரல, அதான் என்னாச்சுன்னு தெரியலன்னு பார்க்கலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல, இங்கே ஒன்று ஈஸி வந்துடுறாங்க. ஓ அப்போது மயோவை காணுமா, ஒரு குழந்தைய கூட பார்க்க துப்பு இல்லை, நீங்களாம் என்னத்த, இதில் வர என் பையனை வர அங்கே கூப்பிட்டுட்ருக்கீங்க, என் பையன் அங்கே வந்தால் அவனை மட்டும் என்ன பார்த்துக்க போகிறீங்க, ஆக மொத்தம் உன் குடும்பத்துக்கு உங்களை நம்பி வர யாரையும் ஒழுங்காக பார்த்துக்க தெரியாது அப்படி தானே, என்ன பொண்ணு வளர்த்துருக்காளோ உங்கள் அம்மா அப்படின்னு இங்கே ஈஸ்வரி பேச ராதிகாவுக்கு சமக்கம் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அப்படின்னு கோபி இங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு என்ன பட்டன்னு தெரியாமல் தலையை பிச்சுக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு. ராதிகா அழுவாதீங்க, நம்ம மயோ எங்கேயாவது கடைக்கு எதுவும் போயிருப்பா வந்துடுவா அப்படின்னு சொல்ல, இல்லை ராதிகா நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே அதுக்கு நம்ம ராதிகா, இல்லை பாக்கியா அப்போல்லாம் நான் மயோ வளர்க்கலை, உங்களுக்கு தெரியாதா, மயோ தனியாக எங்கேயுமே போக மாட்டா, அப்படி இருக்கும்போது அவள் எங்கே போனாலும் ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு அழுக. அப்போ தான் மயோ அழுதுகிட்டே வராங்க. அதை ராதிகா பார்த்துறாங்க. உடனே ராதிகா ஓடி போய் மயோவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னாச்சு மயோ, எங்கே போனேன், ஏன் அப்படி அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்கும்போது இங்கே மயோ சொல்கிறாங்க, இல்லைம்மா டேடியை பார்க்கலான்ட்டு வந்தேன், ஆனால் பாட்டி டேடியை பார்க்க விடல, என்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம்மா அப்படின்னு மய சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே பாக்கியா கேட்குறாங்க, என்ன மய சொல்கிற, பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது மயோ இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதும் பாக்கியா இங்கே ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆனால் உடனே இங்கே பாக்கியா போயிட்டு மயோ எதுக்காக இப்படி திட்டினீங்க அப்படின்னு இங்கே பாக்கியா கேட்குறாங்க ஈஸ்வரிட்ட. இங்கே பாரு பாக்கியா, இது உனக்கு தேவையான விஷயம், என் பிள்ளையை தேடி யார் வந்தாலும் நான் இதான் பண்ணுவேன், அவன் என் பிள்ளை, அவன் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், புரியுதா, இதில் யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்ல ராதிகா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னா நாங்கள் பேச மாட்டோம், அதுக்காக நீங்கள் இப்படி எதுனா பண்ணி என் பொண்ணை கஷ்டப்படுத்தி என் பொண்ணுக்கு மட்டும் எதுனா ஆயிடுச்சுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன், இனிமேல் என் பொண்ணுக்கு எது ஆனாலும் சரி அதுக்கு காரணம் நீங்கள் தான் சொல்லி போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு இங்கே
ராதிகா ஈஸ்வரி மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி, பாத்தியா கோபி, நான் எதுவுமே பண்ணல. ஆனால் அந்த ராதிகா என்னையவே என்கிட்டயே இவ்வளோ திமிரா பேசுகிறா. நீ மட்டும் அங்கே போனன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உனக்கு திரும்பவும் நெஞ்சொலி வந்துடும் கோபி. அம்மா சொல்கிறத கேளு, நீ அந்த ராதிகா வீட்டுக்கு போகவே வேணாம், நீ இங்கேயே அமைதியாக இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா ஒன்று, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் தான் தேவையில்லாத குழப்பிட்டு இருக்கீங்க. அவரை விட்டுருங்க, அவர் அவங்க கூட போய் சந்தோஷமாக இருக்கட்டும், அதுதான் உங்களுடைய வீடு. இங்கே பாருங்க கோபி, நாளை வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நாளைக்கு மழையுடைய பிறந்தநாள், அப்படியே நீங்கள் பிறந்தநாளுக்கு போயிட்டு அங்கேயே இருந்துக்கோங்க. இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, வந்தீங்க அப்படின்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியா என்ன பண்ணாலும் சரி கோபியை அனுப்பக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. இங்கே கோபி என்ன பண்ணுறது, அங்கே போனால் அம்மாவுக்கு பிடிக்காது, இங்கே இருந்தால் பாக்கியா விரட்டுறா, என்ன பண்ணு தெரியாமல் கோபி யோசிச்சுட்டு குழப்பத்தோடு நிற்கிறாரு.